ஏசியா கப் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த ஏசியா கப் டோர்னமெண்ட்ல கடைசியா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்பவே கம்ஃபர்டபுளா பாகிஸ்தானை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்லலாம் மதர் ஆஃப் ரைவல்ரி, நிஜமான ரைவல்ரி இதுதான் அப்படின்ற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்சை ரொம்பவே ப்ரொமோட் பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் ஸ்டேடியம் ஃபுல் ஆகலைங்க. டிக்கெட்லாம் காலியாக தான் இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ஸ்டேடியம் ஃபுல் ஆகாமல் நடந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சாக தான் இருக்கும்ட்டு நினைக்கிறேன். காரணம் பாகிஸ்தானோட கிரிக்கெட் ரொம்பவே பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கை கூட கொடுத்துக்கல. எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை வச்சு இன்ஸ்டாகிராம் வாசிகள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு கை கூட கொடுக்கல, இதுக்கு ரொம்பவே ஃபயரை விட்டு எடிட்டிங்கை போட்டு மாசா காட்டிட்டு இருக்காங்க. இந்தியா கை கொடுக்காம போனது சூப்பரான ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி. இதுல ரிவெஞ்ச்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. ரிவெஞ்ச்னா பாகிஸ்தான் கூட மேட்சே ஆடி இருக்கக்கூடாது. இவங்களுக்கு டிக்கெட் சேல்ஸ் ஆகணும், பிசிசிஐ கல்லா கட்டணும். அதனால இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நடத்தி அவங்க கல்லா கட்டி முடிச்சுட்டாங்க. இதுக்கு நம்ம ரசிகர்கள் உட்காந்து ஃபயரை விட்டு தள்ளிட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. பிசிசிஐ கல்லா கட்டுது, அவ்வளவுதாங்க.